ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணியும் தக்காளி கரைசலும் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தான் கடுகு. ஈஸி மெத்தடில் செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம் இல்லை. ரசம் சீக்கிரமாக வச்சிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வெறும் ரசத்தில் கூட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கடாயில் கடுகு போட்டு வரமிளகாய், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சோன்னா மிக்ஸி ஜாரில் இந்த விழுது கொரகொரப்பாக அரைச்சி அந்த இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி, தக்காளி கரைசல், இந்த தாளிப்பை எடுத்து கொட்டி ஆட் பண்ணி சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து அது தக்காளி கரைசலும் இதில் போட்டு சேர்த்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சும்மா லைட்டாக கையிலே நசுக்கி இதில் கரைசலை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த நுர சைடில் வந்து அந்த நுர வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடணும். இவ்வளோதான் ரசம். ரொம்ப சிம்பிள், டேஸ்டியான ரசம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.